பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 9, இறை வார்த்தை 35. அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கு கொள்கிறார்களோ அவர்களையும் தேடி வந்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நற்கருணை நாதரோடு இணைந்து இருங்கள். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் நிலையானது, நிரந்தரமானது, ஒவ்வொரு நாளும் பலனளிக்க வல்லதாக இருக்கின்றது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே யாருக்கு செவி சாய்க்கிறோம் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அநேக சத்தங்களை நாம் கேட்கின்றோம். நாம் ரோட்டிலே நடந்து செல்லும் பொழுது வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த சத்தத்தை கேட்கின்றோம். இரவு நேரத்திலே நாம் தூங்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய விசிறியாக இருக்கலாம், அல்லது ஏசியாக இருக்கலாம், அல்லது ஃபேனாக இருக்கலாம், அந்த சத்தத்தை நாம் கேட்கின்றோம். சில இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது பாட்டு சத்தங்களை கேட்கலாம். சில பேர் பாட்டை மிகவும் சத்தமாக வைத்து கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஃபங்க்ஷனிலும் அதை பார்க்கலாம். அதே போல் நாம் ஏதாவது இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே மக்கள் பேசக்கூடிய அந்த சத்தங்களையும் நாம் கேட்கலாம். பல வகையான சத்தங்களை கேட்டிருக்கின்றோம். குருவிகளின் சத்தத்தை கேட்கின்றோம், பறவைகளின் சத்தத்தை கேட்கின்றோம், இயற்கையின் சீற்றத்தின் சத்தங்களையும் நாம் கேட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வகையான அனுபவங்களை நாம் பெற்றிருக்கின்றோம் சத்தத்தின் வழியாக. அன்பார்ந்தவர்களே, ஆனால் நாம் எல்லாவற்றிற்கும் செவி கொடுப்பது இல்லை, அப்படித்தானே? நமக்கு பிடித்திருந்த அந்த சத்தத்தை மட்டும் நாம் செவி சாய்க்கின்றோம். நமக்கு பிடிக்காத அந்த சவுண்டை நாம் கேட்பது இல்லை. இது எல்லோருக்குமே ஒரு உகந்ததாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், யாருக்கு நீங்கள் செவி சாய்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உலகத்திற்கு செவி சாய்க்கிறீர்களா? அல்லது என் மகனை உங்களுக்காக நான் அனுப்பினேனே, என் மகனுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறீர்களா? அல்லது நீங்கள் சாத்தானுக்கு செவி சாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடம் என்னிடமும் கேட்கின்றார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சத்தமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு பேச்சாக இருக்கலாம், அழகிய ஒரு நல்ல குரலாக இருக்கலாம், நல்ல ஒரு பாடக்கூடிய வலிமையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பாடக்கூடிய பாடலாக இருக்கலாம். அவற்றிற்கு மேலாக ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்த்து இருந்தோமே என்றால் இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லா சோதனைகளில் இருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இருப்பார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளுவான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நாட்களிலே எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, எந்த ஆவியில் ஒவ்வொரு மனிதனும் செயலாற்றி கொண்டு இருக்கிறான் என்கின்ற ஒரு பிரச்சனை. சில நேரங்களில் குருவானவர் வழியாகவும் சாத்தான் செயல்படுவான். சில நேரங்களிலே அருட்சகோதர சகோதரிகள் வழியாகவும் சாத்தான் செயல்படுவான். சில நேரங்களிலே தாய் தகப்பன் வழியாக செயல்படுவான். நற்செய்தி பணி செய்யக்கூடிய மனிதர்கள் வழியாக செயல்படுவான். ஆனால் நாம் ஆண்டவருடைய குரலை கேட்டு பழகி கொண்டோமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குரலுக்கு மட்டுமே நம்மால் செவி கொடுக்க முடியும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் அழைத்து கொண்டு
போய் மலையின் உச்சியிலே மறு உருவம் ஆகின்றார். இயேசு தோற்றம் மாறுகின்றார். அவர் உயிர்த்த பிறகு எப்படி இருப்பார் என்பதை இந்த 3 சீடருக்கும் அவர் காண்பிக்கின்றார். அப்பொழுது அங்கு எலியா இருக்கின்றார், மோய்சன் இருக்கின்றார். அவர்களோடு அவர் பேசிக்கொண்டு இருப்பதை இவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே விண்ணகத்தில் இருந்து ஒரு வல்லமையான ஒரு குரல் அங்கே ஒலிக்கப்படுகின்றது. அந்த மேகத்தின் நின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று தந்தை கடவுளை சொல்லி இருக்கின்றார். தந்தை கடவுளே உங்களையும் என்னையும் பார்த்து என்னுடைய மகனுக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா பிரியமானவர்களே? அதை விட்டுவிட்டு உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்திற்கு பின்பாக சென்று ஆண்டவருடைய மகிமையை இழந்து போய், ஆண்டவருடைய வல்லமையை இழந்து போய், உலகத்தின் குரலுக்கு செவி கொடுத்து உலகத்தின் சத்தங்களுக்கு செவி கொடுத்து வாழக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் பேசக்கூடிய அந்த மென்மையான குரலை நாம் இழந்து போய்விடுகின்றோம். அல்லேலூயா. எனவே இந்த உலகத்திலே யாராக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், இதுவரை என் மகனுடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இன்றாவது நீங்கள் செவி சாயுங்கள். இந்த நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கக்கூடிய நாளாக இருந்தால் இந்த நேரத்திலே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பு வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பேசாதபடி, ஆண்டவரும் நம்மோடு பேசுவதை கேட்காதபடி வாழக்கூடிய நாட்களில் தான் நமக்கு இப்படி பிரச்சனை வருகின்றது. பாருங்கள், யோவான் 17வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது, உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்றார். பாருங்கள், எவ்வாறு தந்தை கடவுள் இயேசு மாற்றம் அடையும் பொழுது, உருமாற்றம் அடையும் பொழுது மாட்சிமைப்படுத்தினாரோ அதே அனுபவத்தை தான் சாவதற்கு முன்பாக, மரிப்பதற்கு முன்பாக தந்தை கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார், என்னை மாட்சிமைப்படுத்தும் என்று சொல்லி. தந்தை கடவுள் அவரோடு கூட இருந்தார். அவரை கூட இருக்கும் பொழுது அவர் பலன் அடைந்தார். அதே போல்தான் தந்தை கடவுளுடைய குரலை கேட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கடைபிடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவதை நம்மால் கேட்க முடியும், நம்மால் அவருக்கு செவி சாய்க்க முடியும். லூக்கா 3:22 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அந்த யோர்தான் நதியிலிருந்து வெளியிலே வரும் பொழுது அங்கு இருந்த எல்லோரும் தந்தை கடவுளுடைய குரலை கேட்டார்கள். இந்த நாளில் உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கின்றதா? அப்படி இல்லை என்றால் ஏதோ ஒரு குறை நம்மிடம் இருக்கின்றது. அது என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த குறையை நம்முடைய நற்கருணை நாதருடைய பாதத்தில் வைத்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று யோசித்து பார்த்து நல்லதொரு மனமாற்றம் அடைந்து பாவ சங்கீர்த்தனம் செய்து இழந்து போன அந்த கடவுளுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவி திறன் உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம், மற்றவர்களை மாற்றுவோம். அதற்காக சில மணித்துளிகள் கண்களை மூடி நமது நற்கருணை நாதரிடம் விசுவாசமாக மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் காலை பொழுதிற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த 4 நாட்களிலெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்து உமது வார்த்தைகளை கேட்க நல்ல ஒரு செவித்திறனை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாட்களிலே உமது வார்த்தைகளை எங்களால் கேட்க முடியவில்லை ஆண்டவரே, உமது குரலை எங்களால் கேட்க முடியவில்லை. இந்த நேரத்திலும் கூட உமது குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் உமது குரலை கேட்க முடியும். எங்களுடைய பாவங்கள் தடையாக இருந்தால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக. பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னித்து ஏற்றருள்வீராக. இந்த நாளிலே யார் யாரெல்லாம் மனம் உவந்து உம்மை நோக்கி என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய நோய்கள் குணமாக்கப்பட வேண்டும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களை உமது குரலை கேட்பார்களாக. அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தகப்பனாக நீர் இந்த நாளில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதியும், அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பீராக. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.